மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய தேவநாதன் அவர்கள் நம்ம கூட்டணிக்காக இன்னைக்கு இங்க வந்திருக்கிறாங்க. அதே போல இந்திய ஜனநாயக கட்சி நம்மோட கூட்டணியில் இருக்கிறாங்க. புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி மரியாதைக்குரிய பெரியவர் பச்சைமுத்து அவர்கள், பாரிவேந்தர் அவர்கள், புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் அவர்கள், இந்திய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய சதகுத்துல்லா அவர்கள், இது போல உள்ள கட்சிகள் நம்மகிட்ட இருக்காங்க. நாங்க எல்லாம் பேசி முடிச்சு நாங்க பேக் பண்ணி வச்சிருக்கிறோம். புதிய கட்சி வரணும்னு சொன்னா அப்ப பார்க்கலாம். எப்படி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா தேர்தலுக்கு பின்னாடி ஒன்னொன்னா காணாம போகக்கூடாது, ஒட்டுமொத்தமா அது அப்படியே காணாம போகணும், செதறி போயிடக்கூடாது. ஏன்னா ஒற்றுமை இருக்கிறது நல்லது. என்ன பிரதமர் வருகிறார். எங்களுடைய அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வருகின்ற 13ஆம் தேதி திருச்சியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். வருத்தத்துக்குரிய ஒரு விஷயங்க, இந்த திருமங்கலம் பார்முலாவை ஆரம்பிச்சு வச்சாங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் போட்டி போட்டு தமிழ்நாட்டை கெடுத்து மட்டும்தான் இந்தியாவை கெடுத்துருவாங்க போல தெரிஞ்சுட்டு இருக்கு. ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்குது. வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்தாங்க. தமிழக வாக்காளர்களுக்கு என்னுடைய வேண்டுதல், அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், குறிப்பாக திமுக அண்ணா திமுகவை சேர்ந்தவர்கள் பாவம் செய்து தமிழகத்திற்கு துரோகம் செய்து தமிழர்களை ஏமாற்றி அவர்கள் சம்பாதித்த பணத்தை, அந்த பாவ பணத்தில் பங்கு கொள்ளாதீர்கள். எந்த கட்சியை தண்ணி காசு கூட வாங்க, உங்களுடைய உரிமை இருக்குது, உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஒரு புதிய நிர்வாகம், ஒரு புதிய எழுச்சி நிர்வாகம் தமிழ்நாட்டுக்கு வந்தாகணும். கிடையாது, தப்பு. அது காங்கிரஸ் காலத்தில் இருந்து நாங்க யாரையும் கட்டுப்படுத்துறது கிடையாது. சுய அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு. என்னங்க, கடந்த காலத்தில் நடந்த அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன். அவநம்பிக்கை இல்லை. அவங்களை நம்பாம நம்ம வேற யாரும் நம்ப போறோம்? அவங்க நம்பணும் நாம விரும்புறோம். கண்மூடித்தனமான நம்பிக்கை வைப்பதற்கு நாம் தயாராக இல்லை. நாமளே கண்மூடித்தனமா நம்பிட்டோம்னு சொன்னா மக்கள் என்னத்துக்கு ஆவாங்க?